பீக்ல இருந்து சம்பாதிக்கக்கூடிய உயர்வான ஒரு சம்பாத்தியத்தை வேணாலும் ஒதுக்கிட்டு களத்துக்கு வர்றாரு தேவத்தையா. போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிஞ்சு யார்கிட்ட இருக்கும் படத்தோட காப்பி? நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இது சார் ஒரு பெண்டர் கொடுத்து பாக்கெட் வச்சு திருவாங்க. 2 ஆண்டு கொண்டு இருக்கிற கட்சியை கேட்கணும். யாரை கேட்டுட்டு இருக்கீங்க? ஆள போற கட்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு 1.5 மாசம் வெயிட் பண்ணுங்க, ஆட்சிக்கு வந்து கண்டுபிடிச்சு யாரு. ஓட்டு போட தகுதி இருக்கிற 18 வயசு பசங்கள்ல இருந்து 88 தாத்தா வரைக்கும் இன்னைக்கு 1.5 வருஷமா அரசியல். தமிழ்ல ஒரு வார்த்தை கூட இல்ல, கண்ட லாங்குவேஜ்ல அது என்ன லாங்குவேஜ்னே கண்டுபிடிக்காத அளவுக்கு ஏஐ ஜெனரேட் பண்ணி போட்டிருக்கு. அதை ஒரு போஸ்டரா வச்சிருக்கிறாங்க. இவங்க பண்ணாங்களோ அவங்க பண்ணாங்களோ, அடிப்படையில ஜனநாயக லீக் பண்ண ஒரு சமூக விரோதம். இந்த ஜனநாயகனை முடக்கிட்டா பையன் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவான், அரசியல கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க நினைச்சோம், நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அதை பத்தி நம்ம கவலையே படல, நம்ம வேலையை பார்த்து நம்ம போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு என்ன பண்றதுன்னு தெரியலடான்னு சொன்னோடனே அடுத்த நாள் படம் லீக் ஆகுது. இப்ப சொல்லுங்க. வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தமிழக வெற்றி கழகத்தின் மாநில செய்தி தொடர்பாளர் அனந்தஜித் இருக்காங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்படி ஜனநாயகன் படம் பார்த்துட்டு வந்தீங்களா? படம் ரிலீஸ் ஆயிடுச்சா? ஆன்லைன்ல ரிலீஸ் ஆகி போயிட்டு இருக்கேன். ஆன்லைன்ல பார்க்கலாமா? நீங்க பாத்தீங்களா? இல்ல, நான் பார்க்கல, எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறதா. பார்த்தவங்க யாரா இருந்தா சொல்லுங்க. 6 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கோம் கம்ப்ளைண்ட் கொடுத்து. வேற பார்த்தவங்க யாரா இருந்தா சொல்லுங்க, சேர்த்து அரெஸ்ட் பண்ண சொல்லலாம். இல்ல, அது 6 பேரை கண்ணிலே காட்டல, ஆனா 6 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. வில்லியாகத்துல பாட்டில் அடிச்சவங்களை கண்ணில் காமிச்சிட்டீங்களா? யாரையுமே தான் கண்ணில் காட்ட மாட்டீங்க. கரூர்ல என்னன்னு தெளிவா சொல்லிட்டீங்களா? எங்க தான் நீங்க எதை கண்ணில் காமிச்சீங்க? பாரிஸ்ல கர்ப்பிணி பெண் வயிற்றுல எட்டி வச்சானே திமுக ரோடி, கண்ணில் காமிச்சிட்டீங்களா? எவனை காட்டுறீங்கன்றதான் கேட்கிறமே. அதுதான் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னே சொல்றோம். அரெஸ்ட் பண்ண போலீஸ் தான் நீங்க கேட்கணும். 6 பேர் யாரு, எங்க அரெஸ்ட் பண்ணீங்க, வில்லியாகத்துல பெண்கள் மேல பாட்டில் தூக்கி அடிச்சவன் யாரு, அதான் அங்க கேட்கணும். தப்பா நாளை கேட்கறீங்க. நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இல்ல, அது இவங்களே ரிலீஸ் பண்ணிட்டு இவங்களே அரெஸ்ட் பண்ணிட்டு தான் ஒரு செட்டப் ஒன்று ரெடி பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. படம் நடிச்சு முடிச்ச பிறகு படம் யார்கிட்ட இருக்கும்? போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிஞ்சு யார்கிட்ட இருக்கும் படத்தோட காப்பி? நீங்க எப்படி நினைக்கிறீங்க? விஜய் சார் ஒரு பெண்டல் போட்டு பாக்கெட்ல வச்சு திரும்ப நினைச்சிருக்கீங்களா? படம் ப்ரொடக்ஷன் கம்பெனி. அந்த படத்தோட ஓனர் யாருன்னா அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி. அதுல போயிட்டு அந்த படத்துல ஒரு நடிகர் எப்படி வந்து டைரக்டர் இருக்கிறாரோ, மியூசிக் டைரக்டர் இருக்கிறாரோ, ஆர்ட் டைரக்டர் இருக்கிறாரோ, லைட்மேன் இருக்கிறாரோ, அந்த மாதிரி ஹீரோ ஆர்டிஸ்ட்ன்றவர் ஒரு சம்பளம் வாங்கி நடிக்கக்கூடிய ஒரு நடிகர். அவர் வேலையை முடிச்சோடனே சம்பளம் கொடுத்துருப்பாங்க, வேலை முடிஞ்சு போச்சு. அவர்கிட்ட அந்த பெண்டரை வச்சு நீங்க எப்ப வேணா போட்டு பாருங்கலாம் படத்தெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அது ப்ரொடக்ஷன் கம்பெனி கிட்ட இருக்கும். அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அதை கொண்டு போயிட்டு சென்சார் கிட்ட கொடுப்பாங்க. அவங்க அதை பார்த்துட்டு அந்த படத்துல இதை நீக்குங்க, இதை வச்சுக்கங்கலாம் சொல்லிட்டு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அதை டிஸ்ட்ரிபியூட்டர் போட்டு காமிச்சு அதை வச்சு ப்ரொமோட் பண்ணி அந்த வண்டி படத்தை விற்பாங்க. படம் தேட்டருக்கு வரும். இதுதான் ப்ரொசீஜர். ஹீரோ கிட்டலாம் படம் இருக்காது. ஹீரோவோட கட்சியில இருக்கிறவங்க கிட்டலாம் படத்தோட காப்பி இருக்காது. ஸோ படம் வந்து அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்குள்ள இருந்தோ இல்ல சென்சார் கிட்ட இருந்தோ லீக் ஆயிருக்கதான் வாய்ப்பு அதிகம். இதை யார் கண்டுபிடிக்கணும்? முதல்ல சொல்லுங்க. சைபர் கிரைம் போலீஸ் தான் கண்டுபிடிக்கணும். போலீஸ் யார்கிட்ட இருக்கு? ஆளும் அரசு கிட்ட. மத்திய போலீஸ் யார்கிட்ட இருக்கும்? சிபிஐ யார்கிட்ட இருக்கும்? சென்ட்ரல் பாஜக கிட்ட. மாநில போலீஸ் சைபர் கிரைம் யார்கிட்ட இருக்கும்? திமுக கிட்ட. கேட்க வேண்டிய கேள்வி யார்கிட்ட கேட்கணும்? 2 ஆண்டு கொண்டு இருக்கிற கட்சியை கேட்கணும். யாரை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஆள போற கட்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு 1.5 மாசம் வெயிட் பண்ணுங்க, ஆட்சிக்கு வந்து கண்டுபிடிச்சு யாருன்னு சொல்லி. இல்ல, நீங்க விஜய் அவர்களே இதை வெளியிடல, அவர் மூலமா யாராவது கான்டாக்ட் வச்சு இது வெளிநாட்டுல இருந்து வெளியிடுங்க அப்படின்னு கூட சொல்றதுக்கு சான்ஸ் இருக்குல்ல? கண்டுபிடிங்கன்ற. நீங்க தான் பெரிய ஆளுங்களாச்சு, எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்கீங்களே. ஸ்காட்லாண்டுக்கு எனக்கு காவல்துறை தான் கண்டுபிடிங்கன்ற. ஏதாவது ஒரு பேசிக் லாஜிக்கோட பேசுங்க. யாரோ சொல்றது கேட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அடிப்படையில் அவர் நடிச்ச படம், அந்த படத்துக்கு ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த கம்பெனி பண்ணியிருக்கு. அந்த படம் வந்து நல்ல ஹிட் ஆகும். ஒரு ஆடியோ லான்ச்சே எவ்வளவு பெரிய ஹிட் ஆச்சுன்னு பாத்தீங்க. அந்த படம் ஷோர் ஷாட் ஹிட். இப்பவும் சொல்றேன், அந்த படம் ஷோர் ஷாட் ஹிட். நீங்க எல்லாரும் தேட்டர்ல ஓட்டு இல்லை, வீட்டுல டிவியில கூட போட்டு காட்டுங்க. அந்த படம் தேட்டருக்கு வரும்போது தமிழ்நாட்டோட பாக்ஸ் ஆஃபீஸ் கிங் அந்த படம் ப்ரூவ் ஆகல. நீங்க நானே கூப்பிட்டு வச்சு கேளுங்க. வாய்க்கிலேயே சொன்னியடா என்னடா படம் கலெக்ஷன் கம்மியாச்சுன்னா என்னை கூப்பிட்டு கேளுங்க. சேலஞ்ச் பண்றேன். ஏன்னா இது வந்து இட்ஸ் நாட் அபவுட் அ மூவி, இட் இஸ் அபவுட் த ஹீரோ. அந்த மனுஷனுக்கு இது ஒரு ஃபேர்வெல். நான் இந்த படத்தை கடைசி படமா நடிக்கிறேன். யாராவது ஒருத்தர், சினிமா அரசியல் இது 2த்துல யாராவது ஒருத்தர் போதுங்க, நான் நிறைய நாள் சேவை பண்ணிட்டேன், இல்ல சம்பாரிச்சிட்டேன், அடுத்த தலைமுறைக்கு வழி விடுவோன்னு நான் ரிட்டையர் ஆகிறேன்னு சொன்ன ஒரே ஒரு தலைவர் சொல்லுங்க எனக்கு, நான் தெரிஞ்சுக்கிறேன். ஃபார் த ஃபர்ஸ்ட் எவர் டைம் நம்பர் 1ல இருக்கிறார்.
அந்த மனுஷன் நிறைய சம்பாதிச்சிட்டாங்க, நிறைய கொடுத்துட்டீங்க, நான் நிறைய திரும்ப கொடுக்க வேண்டிய பாக்கி இருக்குது, என்னால காலம் கடந்தெல்லாம் வந்து எதுவும் சரியா சேவ் பண்ண முடியாது, நான் இப்பவே வரேன்னு இறங்கி வர்றாரு. பொதுவா இந்த மாதிரி நல்லா சம்பாதிச்சவங்க எப்படி வாழ்றாங்க? அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு மாநிலத்திலயோ நாட்டிலயோ போய் வீடு வாங்கிக்கிறாங்க, டிஸ்டர்பன்ஸ் இல்லாம பொல்யூஷன் இல்லாம 30வது மாடியில வீடை கட்டிக்கிட்டு கம்ஃபர்டபுளா சந்தோஷமா வாழ்றாங்க. தேவைப்பட்ட வருஷத்துக்கு வந்து ஒரு படம் படிச்சு படம் நடிச்சுட்டு போறாங்க. அப்படி இருக்கிற கூட்டத்துக்கு நடுவுல இந்த மக்கள் எனக்கு நிறைய கொடுத்துருக்காங்க, இவனுக்கு நான் திரும்ப கொடுக்கணும்ன்ற ஒரு கமிட்மெண்ட்டோட இங்க வந்தா என்னென்ன கேள்விங்கன்னு கேட்பாங்கன்னு தெரியும், எப்படி எப்படிலாம் அசிங்கப்படுத்துவாங்கன்னு தெரியும், எப்படிலாம் பர்சனல் அட்டாக் பண்ணுவாங்கன்னு தெரியும். அவ்வளவு தெரிஞ்சும் நான் திருப்பி கொடுக்க வேண்டிய கடமை பாக்கி இருக்கு, நன்றி கடனுக்காக ஒரு மனுஷன் வந்து நிக்கிறாருன்னா அவருக்கு மினிமம் அந்த படத்துக்கு ஒரு ஃபேர்வெல் உரித்தானதா இல்லையா? நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. அந்த படம் தியேட்டர் ரிலீஸ் ஆகி அவரை ரசிச்ச ரசிகர்கள் கொண்டாடுறதுக்கும் அந்த மனுஷனுடைய அந்த படம் கொண்டாடப்படுவதற்கும் உரிமை இருக்கா இல்லையா? அந்த படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு முதல் விஷயம், ரிலீஸ் நியாயத்துக்கு பொங்கலுக்கு ஆயிருக்கணும். இப்ப தடுத்து இழுத்துக்கிட்டு வந்தது யாரு? யோசிங்க. அதையும் ஜனநாயக டீம் பஞ்சன் சொல்லுவீங்களா? அதையும் விஜய் சார் பண்ணாரு, பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக பாத்துக்கிட்டான்னு சொல்வீங்களா? இல்ல 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 ரிலீஸ் ஆகல, எலெக்ஷனுக்கு முன்னாடி இதை நம்ம ரிலீஸ் பண்ணோம்னா அனுதாபம் ரிலீஸ் ஓட்டுகள் பண்ணதானே யோசிச்சிருப்போம். இப்ப நான் சொல்றேன், ப்ராப்பரா சென்சார் சர்டிபிகேட் வாங்கிட்டு ஏப்ரல் 14க்கோ இல்ல ஒரு பிப்ரவரி 14 வேலண்டைன்ஸ் டே கூட ரிலீஸ் பண்ணிட்டு அதோட ஓடிடி ரிலீஸ் ஏப்ரல் 14 பண்ணியிருந்தோம்னா படம் ஆஸ் யூஷுவல் நீங்க சொன்ன மாதிரி தியேட்டருக்கு போகும்போது எலெக்ஷன் அப்போ எல்லாரும் வீட்டில் தானே இருந்திருக்கும் அந்த படம். இப்படி யோசிப்பாங்களா இல்ல எடுத்துட்டு போயிட்டு ஓசியில் ரிலீஸ் பண்ணுவாங்களா? குறைஞ்சபட்சம் ஓடிடி ரிலீஸ் பண்ணலாமா? எங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த உரிமை இருக்குன்னு புரியுது உங்களுக்கு? இருக்கு. அதை தியேட்டரில் தான்ப்பா நீங்க சென்சார் கூட மாட்டீங்க, ஓடிடியில் அந்த படத்தை விடலாம். தேர் இஸ் நோபடி டு கொஸ்டின். அதுல ஒரு ப்ராஃபிட் இருக்க தானே போகுது. அதை விட்டுட்டு எப்படிங்க ஒருத்தர் வந்து பைரசி காப்பி எடுத்துன்னு வந்து நெட்ல விடுவார்? இப்படி விட்டா அனுதாபங்கள் ஓட்டுகள் வந்து அவருக்கு போகும் அப்படின்ற கான்செப்ட்ல இவங்களே விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லங்க, நீங்க அந்த படத்தோட பட்ஜெட் ஒரு 500 கோடின்னு சொல்றாங்க. அந்த படத்தோட பட்ஜெட்டுக்கு செலவு பண்ற காசு எத்தனை மக்களுக்கு செலவு பண்ணாலே எலெக்ஷன் கமிஷன் அளவு பண்ணதோட அதிகமா போயிடும். அது ஒரு விஷயம், நாங்க அப்படி பண்றது இல்ல. அப்படி பண்ணாலே நீங்க சொல்லக்கூடிய அனுதாபம்லாம் வந்து தாண்டிடும், அதுல வரக்கூடிய ஓட்டோட இது அதிகமா வரும். நாங்க அப்படி எதிர்பார்க்கவே இல்லைங்க. இந்த எலெக்ஷன் வந்து இந்த அனுதாபத்துக்கோ பாவத்துக்கோ பச்சாதாபத்துக்கோ நடக்கிற எலெக்ஷன் இல்ல, மக்களின் தலையெழுத்தை மாத்துறதுக்கான தலைமுறைக்கான தேர்தல்னு சொல்லி களத்து வந்து நிக்கிறோம். ஒரு மாற்றத்துக்காக ஒரு மனுஷன் வந்து நிக்கிறாரு, அதை எல்லாரும் உணர்ந்து இருக்கிறாங்க. இப்ப இங்க எதுக்கு அனுதாபம் நான் கேட்கிறேன், புரியவே இல்லையே. அப்ப அனுதாபம்னா நீங்க வந்து பெரிய தலைவர்களுக்கு உடம்பு முடியாம போறதெல்லாம் வந்து அனுதாபத்துக்காக பண்றாங்கன்னு சொல்றீங்களா, நடிக்கிறாங்கன்னு சொல்றீங்களா? அறிவில்லாத மாதிரி திமுக காரெல்லாம் நடிக்கிறான், அதுல அனுதாபம் வந்துடும் ஓட்டு வரும்னு சொல்றீங்களா? இல்ல ஆல்ரெடி தற்கூரின்னு சொல்லிட்டு யார்? இருக்காங்க. திமுக காரங்களையா? டிவிகே காரங்களே. டிவிகே காரங்களே இப்ப யாரும் அப்படி சொல்றதே இல்ல. அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. மேடையில ஜனவரி 25 டிசம்பர் 25 கேட்டவங்க தற்கூரியா, கமல சகோதரின்னு சொன்னவங்க தற்கூரியா, ஷேக் அலாவுதீன் குழந்தைய கேட்டா ஜெயகடாவோட பிள்ளைக்கு நான் கருணாநிதியின் பேர் வைக்கணும்னு சொன்ன தற்கூரியா? மேடையில பேசிட்டு இருக்கும்போது கீழே நிக்கிற கட்சிக்காரனை அரை போதையில இறங்கி வந்து அடிக்கிறவங்க தற்கூரியா, இல்ல தன் தம்பி தங்கச்சி ஒருத்தன் தற்கூரின்னு சொன்னா கொந்தளிக்கிறவன் தற்கூரியா? நீங்களே சொல்லுங்க, இல்ல யார் தற்கூரி? சேக்கிழார் எழுதின கம்பராமாயணம் படிச்சிருக்கீங்களா? பேர்லயே கம்பராமாயணம் இருக்கு, அதை சேக்கிழார் எழுதினார்னு சொன்னாரு முன்னாள் முதல்வர். சொல்லுங்க, இப்ப யார் தற்கூரி? மனசாட்சி வேணாமா உங்களுக்கு? சொல்லுங்க. அவங்களும் ஒரு தற்கூரி கூட்டம், நீங்களும் ஒரு தற்கூரி கூட்டம் தான், 2 பேரும் தற்கூரி தான், அதை விட்டுருங்க. இல்ல தற்கூரியா முதல்ல எனக்கு அர்த்தம் சொல்லுங்க, அப்புறம் போலாம். நாங்க எல்லாரும் தற்கூரியாவே இருந்துட்டு போறோம், தற்கூரினா என்னன்னு சொல்லுங்க. ஒன்னும் தெரியாம விஜய் அவர்கள் பின்னாடி நிக்கிறதுனால தற்கூரின்னு சொல்றாங்க. அப்ப ஸ்டாலின் சாரும் எடப்பாடி சாரும் விஜய் பின்னாடி நிக்கிறாங்கன்னு சொல்றீங்களா? எல்லாரும் தற்கூரி நீங்க தான் சொன்னீங்க. இப்போ தற்கூரின்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா? இந்த பண்ணை அடிமைகள்ல வேலைக்கு வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து படிப்பறிவு கொடுக்க மாட்டாங்க, படிக்க விட மாட்டாங்க. அவங்க வந்து சம்பளத்துக்கும் அட்டண்டன்ஸுக்கும் வந்து கைரேகை தான் வைக்கணும், கையெழுத்து போடக்கூடாது. அவங்க அந்த குறி தான் ஒருத்தருடைய தற்குறி, தன் குறி. கையெழுத்து போட தெரியாம கை நாட்டு வைக்கிறவன் தான் தற்குறி. தாவேக்கால கிராஜுவேட் இல்லாதவன் ஒருத்தம் கூட இல்லைங்க. ஷேடோ கேபினெட் வச்சிருக்கோங்க. இவன் பட்ஜெட் பேசணும், இவன் பாலிசி பேசணும், இவன் சைபர் கிரைம் பேசணும், இவன் ஏஐ பேசணும்னு. நாங்க பேசுற ஏஐ டெக்னாலஜி செய்யறத விடுங்க, திமுக அதிமுக புரிஞ்சுதா? சரி உங்களுக்கு புரிஞ்சுதா? முதல்ல வாங்க, எங்களை தற்கொலைன்னு சொன்னீங்களா, சொல்லுங்க சொல்லுங்க. நேற்று சொன்னார்ல ஏஐ பாலிசி பத்தி, உங்களுக்கு என்ன புரிஞ்சு சொல்லுங்க. இல்ல எனக்கு அந்த அளவுக்கு அதுல சொல்லுங்க. இப்ப எங்களை தற்கொலைன்னு சொல்லிட்டீங்களா ஈஸியா? அந்த அளவுக்கு அதை நான் பார்க்கல, அதை உங்க நோட் ஃபீல்டு பண்ணல. மீடியா, நான் உங்களை, நீங்க ஒரு மீடியா பர்சன், ஜேர்னலிஸ்டா நான் உங்களை மதிக்கிறேன். நீங்க எங்களுக்கு எதுவுமே தெரியாம பிராண்ட் பண்ணீங்கன்னா நான் கேட்பேன்னு செய்வேன். இல்ல நான் தற்கூரி அப்படின்னு சொல்லல, 2 கட்சிகள், ஆளும் கட்சிகள், ஆண்ட கட்சிகள் சொல்றாங்க உங்களை தற்கூரி அப்படின்னு. மக்களை தற்கூரியா வச்சிருக்க நினைப்புல இருக்கிறவங்க தான் இந்த வேலையை பண்றவங்க. ஆக்சுவலி இந்த அரசியல் வந்து இளைஞர்களும் பொதுமக்களும் புரிஞ்சுக்க கூடாது, இது மக்கள் பொலிட்டிசைஸ் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு நெடிய சதி ஒண்ணு நடந்தது தமிழ்நாட்டுல.
அது உலகம் ஃபுல்லா அப்படி இருந்தது. ஆனா தமிழ் மக்கள் வந்து எப்பவுமே அரசியல் பயின்ற ஒருத்தங்க. நம்ம வந்து ராஜராஜ காலத்திலேயே குடவோலை முறை வச்சு, குடவோலைன்னு என்ன? ஒரு ஓலையில ஓட்டு. எழுதி ஓட்டு. ஓட்டு. அந்த ஓட்டை வந்து பேலட் பாக்ஸ்ல போட்டு அதுல இருந்து தேர்ந்தெடுத்து கிராம நிர்வாக அதிகாரிகளை போட்டவங்க. லோக்கல் பாடி கரெக்டா சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய பஞ்சாயத்து சிஸ்டம் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணவங்க. சோ நமக்கு அரசியல் தெரியாமலே இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனா என்ன பண்ணாங்க, ஒரு காலத்துல இந்த சுதந்திரம் முடிஞ்சு காங்கிரஸ் ஏராளம் முடிஞ்சு தமிழகத்துக்குள்ள மாநில கட்சிகள் ஆட்சிக்கு வரும்போது இவங்க அரசியல் படிக்க கூடாது, இவங்க அரசியல் வயப்பட்டா நம்மளால இதை வியாபாரமா பண்ண முடியாதுன்னு மக்களை பர்டிகுலரா இளைஞர்களை அரசியல் விட்டு நீக்கிறாங்க. பள்ளி கல்லூரிகள்ல இருந்த எலெக்ஷன் சிஸ்டத்தை எடுக்கிறாங்க வெளியே. எலெக்ஷன் இருந்ததுன்னா அவனுக்கு எலெக்ஷன், இப்போ ஒரு 10th படிக்கிற பையன், ஒரு காலேஜ் படிக்கிற பியூசி படிக்கிறனோ இல்ல யூஜி பிஜி படிக்கிறவனுக்கு எலெக்ஷன் இருந்ததுன்னா அந்த எலெக்ஷன் என்ன நடக்கும்? காலேஜ்லயே அந்த எலெக்ஷனை யாரை தேடுவாங்கன்னா காலேஜுக்குள்ள இருக்கிற பசங்க ஓட்டு காசு கேட்கறது, குடிக்க பார்க்காது. அப்ப என்ன பார்ப்பாங்கன்னா, எவன் நல்ல தலைவன், யார் கரெக்டா பேசுறா, யாருக்கு விஷன் இருக்கு, யாரு நல்லவன், இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா பார்த்துட்டு பசங்க ஓட்டு போடும். இதுல 4 பேர் நிப்பான், ஒருத்தன் ஜெயிப்பான். ஆனா அந்த 4 பேருக்கும் எலெக்ஷன் மேல ஒரு ஆசை வரும், ஒரு நம்பிக்கை வரும். அவன் வந்து அப்படியே பாலிடிக்ஸை பேச ஆரம்பிப்பான். அவனை ஃபாலோ பண்றவனும் அந்த இடத்துல பொலிட்டிக்கலா மோட்டிவேட் ஆவான். கொஞ்சம் கொஞ்சமா இவங்க எல்லாம் காலேஜ் விட்டு வெளியில வரும்போது கிட்டத்தட்ட வாக்காளர்கள் காலேஜ் படிக்கும் போது 12 வயசுல இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு இங்க அரசியல் பேசும்போது காலேஜுக்குள்ள இருக்கிற அரசியல் மட்டும் பேச ஆரம்பிக்கும் போது அவன் மாநிலத்தோட அரசியல் பேசுவான், தேசியத்தோட அரசியல் பேசுவான், இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸும் சேர்த்து பேசுவான். அப்படி இருந்த ஒரு கூட்டத்தை அடிப்படையில் அரசியல் பேசக்கூடாதுன்னு பொது வெளிகளில் இங்க அரசியல் பேசக்கூடாதுன்னு எழுதி போட வச்ச காலகட்டம். இன்னைக்கு அப்படி எல்லாரையும் அரசியல் பேச வச்சு பழக வச்சு 18 வயசு பசங்கள்ல இருந்து ஓட்டு போட தகுதி இருக்கிற 18 வயசு பசங்கள்ல இருந்து 88 வயசு தாத்தா வரைக்கும் இன்னைக்கு 1.5 வருஷமா அரசியல் பேசிட்டு இருக்கிறாங்க. யாரால? 24 எலெக்ஷனுக்கு பேசினாங்களா? 21 எலெக்ஷனுக்கு பேசினாங்களா? 5 வயசு குழந்தை சொல்லுது, என் வேட்பாளர் விஜய் மாமா, அவரு சின்னம் விசில், தீய சக்தி திமுக, நீ ஓட்டு போடுறது தாவேக்காக்கு. குழந்தைங்க சொல்லுதா இல்லையா? இது அடிப்படையில ஒரு வாக்காளருக்கு இருக்க வேண்டிய புரிதலா இல்லையா? இப்போ உங்களுக்கு புரியலையா? நாங்க பொலிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், லிட்டரலி பொலிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஜஸ்ட் இமேஜின், அந்த 2 வயசு குழந்தை, 8 வயசு குழந்தை, 15 வயசு குழந்தை எல்லாம் ஓட்டு போட வரும்போது அடுத்தடுத்த எலெக்ஷன்ஸ் இன்னும் எவ்வளவு வைப்ரண்டா இருக்குன்னு யோசிங்க. இது தாவேக்கோட முதல் எலெக்ஷன், ஊரே திருவிழா கோரமா இருக்கு, இது ஒரு வித்தியாசமான எலெக்ஷனா இருக்குன்னு நினைக்காதீங்க. இதுக்கப்புறம் தமிழகம் சந்திக்க போற அத்தனை தேர்தலும் இப்படிதான் இருக்கும், நான் கேரண்டியா சொல்றேன். ஏன்னா எல்லாரும் அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டோம். அவர் நடிகரா இருக்கிறதுனால கூட இவ்வளவு கூட்டம், இவ்வளவு பேர் அரசியலை பத்தி பேசலாம்ல. நடிகரா இருக்கிறனால நீங்க ஜனநாயகம் பத்தி தானே பேசணும். அவன் ஏன் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் பத்தி பேசுறான்? ஏன் சின்னத்தை பத்தி பேசுறான்? ஏன் கேம்பெயினை பத்தி பேசுறான்? ஏன் மேனிஃபெஸ்டோ பத்தி பேசுறான்? ஏங்க ஏஐ பத்தி ஒரு பாலிசி எடுத்து வந்தா கொண்டாடுறான்? இப்போ விஜய் சார் வந்து பா போங்கப்பா நான் வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு படம் நடிச்சு கொடுக்குறேன்னு சொன்னா கொண்டாடினா அவன் ரசிகன். நான் ஒரு ஏஐ பாலிசி எடுத்துட்டு வரேன், அடுத்த 10 வருஷத்துல இந்தியாவில் தமிழகம் முதல் மாநிலமா இருக்கும் டேட்டா அண்ட் ஏஐ பாலிசிலன்னு சொன்னா அதுக்கு எங்க கொண்டாடினா அவன்? அப்ப அவன் அரசியல் பேசுறாங்க. அதுவே காப்பி பேஸ்ட் ஆல்ரெடி திமுக இருக்கிறது தான் விஜய் அவர்கள் ஐயோ சொல்றாரு. சூப்பர் மேட்ரு. திமுகவோட மேனிஃபெஸ்டோ பாத்தீங்களா? 2026 மேனிஃபெஸ்டோவை நான் உங்களுக்கு தருவேன், நீங்க போடணும். ஏஐல ஒரு போஸ்டர் ஜெனரேட் பண்ணிருக்காங்க, அதுதான் அந்த பேஜ், அந்த மேனிஃபெஸ்டோ புக்கோட முதல் அட்டை. தமிழ்ல ஒரு வார்த்தை கூட இல்ல, கண்ட லாங்குவேஜ்ல, அது என்ன லாங்குவேஜ்னே கண்டுபிடிக்காத அளவுக்கு ஏஐ ஜெனரேட் பண்ணி போட்டிருக்கு. அதை ஒரு போஸ்டரா வச்சிருக்காங்க. அங்க ஒரு பஸ், இலவச பஸ்ஸுக்கு ஒரு பஸ் போட்டோ வச்சிருக்காங்க. அந்த பஸ்ல நம்பர் என்ன தெரியும் போட்டிருக்கு? ஏதோ மலையாளத்தில் எழுதிருக்கு. உணவகத்துக்கு ஏதோ என்ன லாங்குவேஜ்னே தெரியல, அது துளுவா உருதுவான்னு கூட தெரியல, அந்த மாதிரி இருக்கு. தமிழகத்துக்கு முதல்வருக்கு தேர்ந்தெடுக்க போற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இருக்க மேனிஃபெஸ்டோட முதல் பக்கத்துல என்ன லாங்குவேஜ் இருக்குன்னு கூட தெரியாத அளவுக்கு ஒரு கேவலமான ஏஐ போஸ்டர் ஜெனரேட் பண்ற நீங்க எங்களுக்கு ஏஐ பாலிசி பத்தி சொல்லி தரீங்களா? சரி, அப்படிதான் நீங்க ஆக சிறந்த அறிவாளி, 5 வருஷம் என்ன கழிச்சிங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அடுத்த 5 வருஷத்துக்கான பாலிசி சொல்லுங்க. தமிழகத்தோட செமிகண்டக்டர் பாலிசி என்னன்னு சொல்லுங்க. 5 வருஷத்துக்கானது தான் நாங்க பிரச்சாரத்துல சொல்றோமே. என்ன சொன்னீங்க? இபிஎஸ் அவர்கள் கால்ல விழுந்து. ஆமா, இதுதாங்க அரசியல்னா இவ்வளவுதான். தாவேக்காரன் என்னைக்காவது இதை பேசி ஒருத்தனை பாத்திருக்கீங்களா? நாங்க இங்க பண்ண தப்ப பேசுறோம், குழந்தைங்களுக்கோ பெண்களுக்கோ பாதுகாப்பு இல்லைன்னு பேசுறோம். ஆனா திமுக என்ன பேசுறான்? அந்த குழந்தை பாத்ரூம் போனா அந்த இடத்துல போலீஸ் லைட் போறது வேலையான்னு பேசுறான். ஒரு குழந்தை பாலியல் துன்புறுத்தல் ஈடுபட்டிருக்கு, பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னாக்க அந்த குழந்தைக்கும் பங்கு இருக்குன்னு ஒருத்தன் பேசுறான் ஒரு அதிகாரி. இது திமுகவோட ஸ்டைலு. அவங்கள பாலி டைல்னு சொல்றதும், அவங்க இவங்களை காலில் விழுந்தாங்க காலுக்கடியில் போனாங்கன்னு சொல்றதும், இதுதான் அரசியலா? இதுதான் ஆரோக்கியமா? இந்த அரசியல் தான் பேச போறோம்னா சாமி அதுக்கு நாங்க இல்ல, நாங்க அதுக்கு வரவே இல்லை. நாங்க செஞ்சது தானே சொல்றோம். நீங்க செஞ்சுக்கிட்டா இருக்கீங்க இதுன்னு சொல்றேன். யாருக்காகவோ பாலிடைல் குடிக்கிறதையோ யாருக்காலையோ விழுந்து அரசியல் பண்றதையோ தான் நீங்க செய்றீங்க, அதனால நீங்க சொல்றீங்க நாங்க வேற செய்ய போறோம், அதனால நாங்க அதை சொல்றோம். டிஃபரன்ஸ் அவ்வளவுதான். இல்ல மைக்க பிடிக்கும் போது செஞ்சதெல்லாம் மறந்துருச்சு,
டக்குன்னு மைண்ட்ல இருக்கிறது சரி இப்ப அதான் கூட ஜெனரல். சொல்லுங்க, கேட்டு சொல்லுங்க, என்ன செஞ்சாங்கன்னு சொல்லுங்க. தமிழர்களுக்கு என்ன செஞ்சாங்க, தமிழ் மக்களுக்கு என்ன செஞ்சாங்க, அட்வான்ஸ்டு பாலிசி என்ன? நீங்க நிஜமா சொல்றேன், இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்றீங்க. நான் வந்து இன்னையில இருந்து 20 வருஷம் முன்னாடியும் 20 வருஷம் பின்னாடியும் பாக்குறேன் தமிழகத்தை. 20 வருஷத்துக்கு முன்னாடி தமிழகத்துல இந்த மாதிரி ஒரு பாலிசி கொண்டு வந்தாங்க. 1970 காலத்துல, நான் சொல்றேன் 50 வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாத்தையும் ஆன்டிசிபேட் பண்ணி தமிழகத்துல போதுமான அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வராது இவ்வளவு சீக்கிரம் சொல்லி பிரைவேட் காலேஜஸ் எல்லாம் உள்ள கொண்டு வந்தாங்க. அன்னைக்கு அது பெரிய விமர்சனமா இருந்துச்சு. ஆனா தமிழகத்துல இவ்வளவு இன்ஜினியர்ஸ் உருவாக்கி உலகம் ஃபுல்லா எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். யூரோப்ல இருந்து, நார்த் அமெரிக்கால இருந்து, கல்ஃப்ல இருந்து பெரிய பதவியில இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ், டாக்டர்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டுல இருந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இது பிரெயின் ட்ரெயின், அது அரசாங்கத்தோட தோல்வி. ஆனா இவ்வளவு அறிவுசார் பட்டதாரிகளை உருவாக்குனது எப்படின்னு பாத்தீங்கன்னா 2010லயோ 20லயோ முடிவானது இல்ல, இது 1975 80ல முடிவானது. அன்னைக்கு ஒரு விஷன் இருந்துச்சு, அன்னைக்கு நம்ம உருவாக்கணும் ப்ரொஃபஷனல் கிராஜுவேட்ஸ. இன்னைக்கு அவங்க தான் 1995க்கு அப்புறமா இந்தியாவுக்கும் தமிழகத்துக்கும் அந்நிய செலவனை கொண்டு வந்து கொட்டுறாங்க. சர்வீஸ் செக்டார் வச்சு இந்தியா ஒரு எக்கானமியா வளர்ந்ததுக்கு காரணம் இதுதான். அன்னைக்கு அந்த பாலிசி இருந்துச்சு இல்லையா? இன்ஜினியரிங் காலேஜை கொண்டு வந்தாங்க, 2000ஸ்ல ஐடி கம்பெனிஸ் கொண்டு வந்தாங்க, நீங்க டைடல் பார்க்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? அது போல அடுத்த 20 வருஷத்துல பொருளாதாரம் வேறையா மாறப்போகுது. இதுக்கு ஒரு பாலிசி வேணும். முதல்ல ஒரு அடிப்படையில் ஒரு பாலிசி வேணும். அந்த பாலிசி தான் என்ன ஆகும், ஒரு திட்டமா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். அந்த திட்டம் தான் மக்களுக்கு போய் சேரும். அந்த மாதிரி ஒரே ஒரு பாலிசியோ இல்ல நடைமுறையில் இருக்கிற ஒரு திட்டமோ சொல்லுங்க. மக்கள் பாக்கெட்ல காசு வைக்கிறத தவிர உருப்படியா ஒரே ஒரு திட்டம் சொல்லுங்க. இது வந்து அடுத்த 15 வருஷத்துல வேலை வாய்ப்பு. இன்னைக்கு பிறந்த குழந்தை 20 வயசுக்கு வரும்போது அவன் இந்த சொசைட்டிக்கு அவன் என்னவா கொண்டு போய் அவனுக்கு கொடுக்க போறேன். இந்த மாதிரி ஒரே ஒரு அறிவுசார் திட்டத்தை ஒரே ஒரு கட்சியோட மேனிஃபெஸ்டோலயோ விஷன் டாக்குமெண்ட்லயோ பாலிசி டாக்குமெண்ட்லயோ சொல்லுங்க. நான் அப்படியே மைக் எடுத்து வச்சுட்டு கிளம்பிடுறேன் வேலையை பார்க்க. அரசியலே பேசல. அந்த ஒரு அறிவே இல்லாதவங்க கிட்ட நீங்க அவங்கள பார்த்து எங்களை கத்துக்கோன்னு சொல்றீங்க. We are not just reacting to the future, we are building it. எழுதி வச்சுக்கோங்க இந்த வார்த்தையை. தாவேகா is building the future for தமிழ்நாடு. பாப்பீங்க. ஜனநாயகன் படம் ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா பிஜேபி தான் இதுக்கு காரணம், இல்ல இதுக்கு டிஎம்கே தான் ஒரு பக்கம் காரணம்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது யார்? முதல்ல பிஜேபியும் டிஎம்கேயும் ஏன் பிரிச்சு பாக்குறீங்க? மமதா பானர்ஜின்னு வெஸ்ட் பெங்கால்ல ஒரு சீஃப் மினிஸ்டர் இருக்கிறாங்க. அவங்க வந்து திரு ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப க்ளோஸ். இந்தியா கூட்டணியில அவங்களும் ஒரு அங்கம். போன மாசம் அவங்க என்ன சொல்றாங்க, போன மாசம்னா ஹார்ட்லி ஒரு 10 டேஸ்க்குள்ள என்ன சொல்றாங்க, பிஜேபியும் திமுகவும் ஒரு கள்ள கூட்டணியில இருக்குது, ரெண்டும் ஒண்ணுதான் அந்த அம்மா வந்து சொல்றாங்க. திமுக இருக்கிற யாராவது பதில் சொன்னாங்களான்னு சொல்லு. கள்ள தொடர்புல இருக்கிறது உண்மை. ஐயோ கள்ள கூட்டணிங்க, கள்ள தொடர்புனா வேற கூட்டணி. அது அப்படிலாம் வெளிப்படையா சொல்ல முடியாதுல. சொல்லிட்டாங்க. மமதா பானர்ஜி பாஜகவுக்கு எதிராக அரசியல் பண்ணக்கூடிய ஒரு ஆகச்சிறந்த தலைவர். அவங்க சொல்லிட்டாங்க திமுகவும் பாஜகவும் ஒட்டுதான், கூட்டணியில் தான் இருக்கிறீங்க, மறைமுகமா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டாங்க. நியாயத்துக்கு திமுகல இருந்து ஒரு பதில் ஸ்டேட்மெண்ட் இதை கண்டிச்சு வந்திருக்கணுமா இல்லையா? சொல்லுங்க. நான் சொல்றேங்க, நீங்க இந்த சேனலுக்கு உண்மையா இல்ல, நீங்க அந்த சேனல்காரனோட ஃப்ரெண்டு நான் சொல்றேன். என்ன சொல்றேன், நீங்க எப்படி சார் இப்படி சொல்ல போச்சு, நான் என் சேனலுக்கு உண்மையா இருக்க நீங்க சொல்லணுமா? நீங்க கம்முனோ கண்டு என்ன அர்த்தம் இருக்குமோ? இருக்குது கரெக்டா, அதுதான் அங்க அவங்க சொல்றாங்க. இங்க வாயை திறக்க மாட்டாங்க. சரி, இன்னொரு மேட்டர் சொல்லுமா? விஜய் சார் மேடை என்ன சொன்னாரு, காங்கிரஸ் தாவேகா கூட தான் கூட்டணியில இருக்கு, காங்கிரஸ் தொண்டர்கள் தாவேக்காக தான் ஓட்டு போட போறாங்க, காங்கிரஸ் மேலிடமும் தாவேக்காக தான் உடனே இருக்கிறாங்க, இந்த மாநிலத்துல தலைவர்கள் சில பேர் காசு கொடுத்து திமுக வாங்கிடுச்சுன்னு சொன்னாங்க. காங்கிரஸ் மேலிடம் மறுப்பே தெரிவிக்கலையே. கரெக்டா சொல்லுங்க. உள்ள இருக்கிறவங்க மறுப்பு தெரிவிச்சாங்க. உள்ள இருக்கிறவங்க எங்கங்க? இப்ப நான் சொல்றேன் ஐயா ராகுல் காந்தி என் கூட தான் தொடர்புல இருக்காரு, நான் அவரு தான் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நான் சொல்றேன். நீங்க வந்து அவர் கூட கூட்டணியில இருக்கிறதா அறிவிச்சிருக்கீங்க. நியாயத்துக்கு ராகுல் வந்து என்ன பண்ணணும், நீங்க என்ன பண்ணணும், எப்பா அவன் நம்மள சொல்றான்பா, ஒரு மறுப்பு போடு, ஒரு ட்விட்டாவது போடுப்பான்னு சொல்லணுமா இல்லையா? போட்டாரா இல்லையா? தமிழகத்தோட எலெக்ஷன் பத்தி என்ன பேசினார் ராகுல் காந்தி? பாண்டிச்சேரிக்கு பிரச்சாரம் வந்து தமிழகத்துக்கு எப்போ வருவாரு? புரியுதா உங்க கணக்கு? காங்கிரஸ் திமுக கூட இல்ல, திமுக பாஜக கூட தான் இருக்கு. இவ்வளவுதான் நரேஷன். இதுல நீங்க ஏன் பிரிச்சு பாக்குறீங்க? இவங்க பண்ணாங்களோ அவங்க பண்ணாங்களோ? அடிப்படையில ஜனநாயகனை லீக் பண்ண ஒரு சமூக விரோதி, ஒருத்தரோட உழைப்பை திருடக்கூடிய ஒரு கேவலமான பிறவி. அது எவனா இருந்தாலும் எந்த கட்சிக்காரனா இருந்தாலும் அவனுக்கு மன்னிப்பு கிடையாது. சட்டம் தன் கடமை செய்யும், அவ்வளவுதான். இன்னொரு ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன். ஜனநாயகன் மொபைல்ல வந்துருச்சு, லேப்டாப்ல வந்துருச்சு, டிவியில போட்டாங்க, என்ன வேணா பண்ணுங்க. நான் சொல்லி அடிக்கிறேன், இந்த வருஷத்தோட பிளாக் பஸ்டர் ஜனநாயகன் தான், எழுதி வச்சுக்கோ. இப்ப பிஜேபியும் டிஎம்கேவும் அகென்ஸ்டான ஒரு படம் தான் ஜனநாயகன். இதை அவங்களே எப்படி லீக் பண்ணுவாங்க? இத ஜனநாயகன் படக்குழுவே லீக் பண்ணிட்டு எங்க மேல பழிய போடுறதா இருக்கதா? இல்ல அப்படின்னு சொல்றாங்களே. இல்ல எனக்கு புரியல. இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, அந்த படத்தை வந்து ஒரு ப்ரொபகண்டாவா நினைக்கிறீங்க. இப்போ திமுகவோ பாஜகவோ சேர்ந்து தாவேக்காவே விஜய் சேரை முடைக்க முடியுமா? இப்ப முடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கீங்க, நான் இல்லைன்னு சொல்லல.
அப்படியே முடக்கிட்டு தாவைக்கான ஒரு கட்சி இல்லை, அரசியல் இல்லை, பண்ண முடியுமா? அது எங்களுடைய அடம், எங்களுடைய கமிட்மெண்ட், கன்விக்ஷன், அதுதான் இங்க வேலை செய்யும். அது போல இந்த இடத்துல இவங்களுக்கு என்னன்னா, குறைஞ்சபட்சம் அவர் மனசு எதை பாதிப்போம். அவர் அன்னைக்கு சொல்றாரு, அடுத்த நிமிஷம் இது நடக்குது. முதல் நாள் என்ன சொல்றாரு, இந்த ஜனநாயகனை முடக்கிட்டா பையன் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுவான், அரசியல்ல கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டான்னு நினைச்சோம், நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அதை பத்தி நம்ம கவலையே படல, நம்ம வேலையை பார்த்து நம்ம போயிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு என்ன பண்றதுன்னு தெரியலடான்னு சொன்னோடனே அடுத்த நாள் படம் லீக் ஆகுது. இப்ப சொல்லுங்க, ஒருவேளை அவருக்கு இது நாளைக்கு நம்ம விட போற நான் சொன்னேங்க, அவரு பண்ணலன்றதுக்கு நான் ப்ரூஃப் சொல்லிட்டேன், அவர் பண்ண மாட்டாருன்றதுக்கு லாஜிக் சொல்லிட்டேன். அவர் பண்ணாருன்னு சொன்னா ப்ரூவ் பண்ணுங்க. நான் சொல்றது அவர் பண்ணாருன்னு சொன்னா ப்ரூவ் பண்ணுங்க. நான் இப்பயும் சொல்றேன், இந்த கட்சிக்காரன் பண்ணா அந்த கட்சிக்காரன் பண்ணா சொல்றேன். நான் பண்ணவனை வந்து ஒரு திருடன் சொல்லிட்டேன். ஆனா அதை தடுக்காம விட்டது யாருன்னு கேட்கிறேன். இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு திமுக பாஜக இதுல பொறுப்பு இருக்கா இல்லையா? தமிழக போலீஸ் திமுக கிட்ட இருக்கு, சென்சார் போர்டு பாஜக கிட்ட இருக்கு. இது லீக் ஆகிறதுக்கும் டிலே ஆகிறதுக்கும் உங்க மேல பொறுப்பு இருக்கா இல்லையா? 1% இருக்கு. லீக் ஆகிறதுக்கு எங்க கிட்ட ஏதாவது பொறுப்பு இருக்கா? இல்ல. இப்ப சொல்லுங்க, ஹூ இஸ் டு பிளேம்? அவ்வளவுதான் நாங்க கேட்கிறோம். இதுல வந்து நாங்க வந்து படம் பார்த்துட்டோம், இது இப்படி இருக்கா, அது அப்படி இருக்குன்னா இதெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கணும். நாங்க வந்து ஒரு தலைவனை, அந்த தலைவரோட தொழில் நடிக்கிறதா இருந்துச்சு. இன்னைக்கு அவர் தலைவரா வந்து களத்தில் நின்ட்டாரு. இன்னும் எங்களை அப்படியே சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணலாம், கன்ஃபியூஸ் பண்ணலாம் நினைச்சீங்கன்னா பப்பு வேகாது. இது எல்லாத்துக்கும் சேர்த்து எழுதி வச்சுக்கோங்க. இந்த எல்லா தப்புக்கும் சேர்த்து தான் உங்களை வந்து நாங்க எலெக்ஷனை தோக்கடிக்க போறோம்னு சொல்றோம். ஜனநாயகன் வந்துட்டு தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா 500 கோடிக்கு மேலேயே வசூலாயிருக்கும். இப்போ ஆன்லைன்ல இப்படி ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ இது மறுபடியும் தியேட்டர்ல வந்து ரிலீஸ் ஆகும் போது அந்த அளவுக்கு வசூல் அடிக்காது, இது அப்படியே டம்மியா போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, அதுதாங்க நான் உங்களுக்கு முன்னாடி பதில் சொல்லிட்டேன் இந்த கேள்விக்கு. ஜனநாயகன்ற ஒரு படம் ஒரு கமர்ஷியல் வேல்யூக்காக வரல. அது அதையும் தாண்டி அந்த நடிகர், அந்த தலைவர் வந்து மக்களுக்காக இத்தனை வருஷம் மக்கள் மகிழ்விச்சிருக்காரு. வாலண்டரியா ஒரு ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறாரு. இன்னும் 15 வருஷம் 20 வருஷம் பீக்ல இருந்து சம்பாதிக்கக்கூடிய உயர்வான ஒரு சம்பாத்தியத்தை வேணான்னு ஒதுக்கிட்டு களத்துக்கு வர்றாரு சேவை செய்ய. அப்போ அந்த மனுஷனுக்கு அந்த ஃபேர்வெல், அந்த அந்த பிரியாவிடைன்றது வந்து ஒரு உரித்தானது. இட் இஸ் அ டிசர்விங் ஃபேர்வெல்னு சொல்றேன். இது ஒரு இமோஷனல் கனெக்ட்னு நான் சொல்றேங்க. அந்த படம் மொபைல்ல வந்ததுன்னு நான் பார்க்கல. அப்படி பார்த்தவன் என் ஃப்ரெண்டா இருந்தாலும் அவன் 4 வாட்டி தேட்டர் இந்த படத்தை பார்ப்பான்னு நான் சொல்றேன். ஐம் கிவிங் யூ அன் அஷூரன்ஸ்னு சொல்றேன். நீங்க திரும்ப திரும்ப சுத்திட்டு அங்கேயே வரீங்க, இதெல்லாம் கலெக்ஷன்லாம் தொட முடியாது. எழுதி வச்சுக்கோங்க, 2026 எலெக்ஷனும் விஜய் சார் தான், கலெக்ஷன் விஜய் சார் தான். நீங்க எவ்வளவு தடுத்தாலும் அது ரெண்டுத்துக்கும் ஜெயிப்பார். அதுக்கு தான் நான் இதை சொல்லிட்டு இருக்கேன். கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கு இன்னொரு படம் நடிச்சு கொடுக்க சான்ஸ் இருக்கா? அப்படி அவர் நடிக்கும் போது அரசியல் வாழ்க்கைக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? இல்லைங்க, அவர் தெளிவா சொல்லிட்டாரு. நீங்க எப்பயுமே ஒரு விஷயத்தை எப்படி அணுகணும்னா, உங்க கையில என்ன தரவுகள் இருக்கோ அதை வச்சுதான் அணுகணும். இப்ப நீங்க கேட்ட இது வரைக்கும் எல்லா கேள்விகளுக்கும் சில கேள்விகள் ரிப்பீட்டடா வேற வார்த்தைகள் போட்டு கேட்டீங்க. நான் எதை வச்சு பதில் சொன்னேன்னா, என் கையில என்ன தரவு இருக்கு, என்கிட்ட இவங்க தான் போலீஸ், இவங்க தான் கவர்மெண்ட், இவங்க கிட்ட தான் சென்சார் போர்டு இருக்குன்ற தரவுகள் வச்சு நான் பேசுறேன். ஸோ இட் மேக்ஸ் சென்ஸ். இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காரு, நான் நடிக்க மாட்டேன், நடிக்கிறது நிறுத்திட்டு அரசியலுக்கு வரேன்னு சொன்னார். எங்கேயாவது அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து மாறுறாரா? இப்ப இந்த படத்துல லாஸ் ஆனதுக்கு என்ன பதில் நான் சொல்லிட்டேன். அது லாஸ் ஆகாதுன்றதான் என் பாயிண்ட். நீங்க திரும்ப 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 ஒரே இடத்த சுத்திட்டு இருக்கீங்க. தமிழக மக்களோட பிரச்சனை ரொம்ப பெருசு. உங்களுக்கு மட்டும்தான் ஜனநாயகன் ஒரே பிரச்சனை. எங்களுக்கு தாவேக்காக்கு அதை தாண்டி கோடி பிரச்சனையை பார்க்குறோம் மக்களுக்காக. புரியுதுங்களா உங்களுக்கு? எங்களை தற்கூரின்னு பிராண்ட் பண்ணிட்டு சினிமா ரசிகர்கள்னு பேர் வச்சுட்டு சினிமாவை பத்தி மட்டும் யோசிச்சுட்டு இருக்கிறது நீங்க தான், நாங்க இல்லை. எங்களுக்கு பிரச்சனை தெரியும். எங்களுக்கு மக்கள் வாழ்வாதாரத்துல என்ன பிரச்சனை இருக்கு, பெண்கள் பாதுகாப்புல எங்க லேக்குன்னு இருக்கு, குழந்தைங்களை எப்படி காப்பாற்ற போறோம், இளைஞர்களுக்கு எப்படி வேலை வாய்ப்பு கொண்டு வர போறோம், தமிழகத்தை எப்படி முதன்மை மாநிலமா கொண்டு வர போறோம், எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ள கொண்டு வர போறோம், எப்படி டாக்ஸ் ரிபேட்ஸ் கொடுக்க போறோம், எப்படி கடன் அடைக்க போறோம்னு எங்க எதிர்க்க கோடி பிரச்சனை இருக்கு. நாங்க இதை பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க என்ன சொல்றீங்க, அதெல்லாம் தமிழ்நாடு எக்கடு கேட்டா எனக்கு என்ன திமுக மாதிரி பேசுறீங்க, ஜனநாயகம் பேசுவோம், ஜனநாயகம் பேசுவோங்கன்றீங்க. அப்படிதான் பேசணும். உதயம் நடிச்ச ஓகே பத்தி பேசுங்க, எங்களுக்கு வேலை இருக்குன்னு தான் சொல்றேன்.